ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஒரு ஜோதிடர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த்ரிஷா, ஆக்ட்ரஸ் த்ரிஷா இருக்காங்கங்களா, அவங்க சிஎம் ஆவாங்க, பின்னாடி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்க கூட த்ரிஷா இருந்து விஜய் அவங்கள தூக்கி விட்டு, விஜய் ஜாதகத்தில் அரசியல் இதே இல்லையாம், அரசியல் வாய்ப்பே இல்லையாம். அரசியல் பாவங்களான சில பாவங்கள்லாம் அவருக்கு கிரகங்களே இல்லை. த்ரிஷாவோட ஜாதகம்தான் தூக்கி நிறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி த்ரிஷா முதல்ல விஜயை தூக்கி மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் விஜயை வச்சு இவங்க மேலே பின்னாடி தமிழ்நாட்டையே சிஎம்மாக ஆளக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஜாதகம் த்ரிஷாவுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா யார் வேணாலும் சிஎம் ஆகிக்கலாம். அவங்க ஜாதகத்தில் எல்லாம் சிஎம் ஆகிற வளர்ச்சி ஜாதகமாக இருந்தது அப்படின்னா தாராளமாக அவங்க சிஎம் ஆகிட்டு போட்டோம். அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் சொல்கிற இன்னொரு விஷயந்தான் எனக்கு இதே இல்லை. விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் த்ரிஷாவோட ஜாதக ரீதியாக தான் அவங்க மேலே போவார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நெறியாளரே கேட்குறாரு, எப்படி விஜய்க்கு த்ரிஷா யார்? அவங்க மனைவியாக இருந்தால் கூட அவங்க மனைவி ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம், பிள்ளைகள் ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் த்ரிஷாவோட ஜாதகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவரே கேட்குறாரு. நீங்கள் கேளுங்க, அப்போ தான் தெரியும். விஜய் அவர்களுக்கு அரசியல் ராசிகளில் கிரகங்கள் கிடையாது. அப்போ அரசியல்ல பெரிய அளவுல வளர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு யாரு காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த த்ரிஷா உங்களோட ஜாதகம் தான் காரணம். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு விஜயனுடைய அரசியல் பயணத்துல ஒரு சர்க்கிள் வந்ததுக்கு தான் த்ரிஷா காரணம், அவங்க கூட கார்ல வந்தாங்கன்னு பேசப்படுற சூழல்ல நீங்க அவங்க வளர்ச்சிக்கே த்ரிஷா தான் காரணம்னு ஜாதகம் சொல்லுதா? ஆமா. அது எப்படி கொஞ்சம் விவரிச்சுங்க. அது எப்படின்னா, பொதுவா அரசியல் ராசிங்கிறது சிம்ம ராசி, ஒன்று மேஷ ராசி, ஒன்று தனுசு ராசி. இது மூணு தான் அரசியல். அரசியல்னால இந்த மூணு தான் வேணும். இந்த ஜோதிடர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, கேளுங்க. அதாவது அரசியல் ராசி அப்படின்னு சொன்னால் சிம்மம், மேஷம், தனுசம். சிம்ம ராசி அரசியல் ராசி, மேஷ ராசி அரசியல் ராசி, தனுசு ராசி அரசியல் ராசி. அப்போது இந்த மூணு ராசியில் இருக்கவங்க மட்டும்தான் அரசியலில் இருக்காங்களா? நம்ம பிஎம்ஏ விருச்சகம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல, பிஎம்ஏ விருச்சகம், ராகுல் காந்தி விருச்சகம். அந்த மாதிரி அவங்க தான் ஹை போஸ்ட்டில் இன்றைக்கி இருக்காங்க. அவங்களே எல்லாமே விருச்சகம். அப்போ விருச்சிக ராசி அரசியல் ராசி கிடையாதா? அதாவது வளரணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா என்ன வேணாலும் வளரலாம் அப்படின்றது தான். சும்மா உட்காந்துட்டு எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வளர வேண்டியது தான். 12 ராசியில் இருக்கவங்களும் அரசியலில் இருக்காங்க, சரிங்களா? அரசியல் அப்படிங்கிறது அந்த நிர்வாகிகளில் இருந்து எம்எல்ஏக்கள், செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முதலமைச்சர்கள், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் அரசியல் தான். அதே போல் எல்லா கவர்னர்களும் அரசியலில் தான் இருக்காங்க. இந்தியா முழுக்க இத்தனை பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே மேஷம், சிம்மம், தனுசில் மட்டும்தான் இருப்பாங்களா? 12 ராசிக்காரங்களும் அரசியலில் இருப்பாங்க. முதல்ல இது கூட தெரியல அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன ஜோதிடர்கள்னே எனக்கு புரியல. இது அந்த வகையான எந்த உறவு சிக்கலுமே இந்த நமக்கு தீர்வு தெரியாத சூழல்லையும் இந்த பலன் அதுக்கு பொருந்துமா? மகர ராசியும் அவங்களுக்கு கடக ராசி. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், த்ரிஷா மகரமா, விஜய் கடகம். விஜய் கடகம்ங்கிறதுனால அவருக்கு அரசியலில் மேலே போக முடியாது, த்ரிஷாவால் தான் அவர் மேலே போக முடியுன்றாங்க. த்ரிஷாவும் இந்த 3 ராசிகளில் இல்லையே. த்ரிஷா மகர ராசி, சிம்மமும் இல்லை, மேஷமும் இல்லை, தனுசும் இல்லை. த்ரிஷா மகரம். அவரே சொல்லுவார், கேளுங்க. ராசிக்கும் கடக ராசிக்கும் கணவன் மனைவி பலத்தை விட காதலன் காதலி பலம் தான் பெருசு. சரி, இது பூர்வ ஜென்மத்தோட சம்பந்தப்பட்டது. சரி, அப்போ இவங்க காதலன் காதலி விஷயத்துல 2வது மனைவியா வருவாங்க. ஓகே. ஒரு பக்கம் பார்த்தா இது 2வது மனைவி தான். மனைவி ஜாதகப்படி இவங்க இல்லாம இருந்தாலும் இது அதுதான்.
அதான் கணக்கு. ஓகே. இப்ப எனக்கு இது கிடைக்காது அப்படின்னு எனக்கு தலையெழுத்துல இருக்குன்னா அது கிடைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அதை செய். ஓகே. அப்படிங்கிறது தான் அது ஒண்ணும். அது என்னன்னா 28 நட்சத்திரங்கள் ஒன்னா சேர்ந்து இவங்களுக்கு இந்த ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அந்த பிரபஞ்சம் ஒத்துக்கும். சரி. அவங்க ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க, அதுக்கு 28 பேர் குழு. ஓ, ஏன் ஒண்ணு கூட குறை வச்சான்னு கரெக்டா வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த பிரச்சாரத்துக்கு 28ங்கிறது நீங்க நட்சத்திரங்களுடைய 28 நட்சத்திரம். உலகத்திலே 28 நட்சத்திரம் தான் இருக்குது. ஓகே. மொத்தமா 28 தான் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அவர் பேசுனதுலேயே ஒரு ஓட்டை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? மகர ராசி திரிஷா அப்படின்னா தனுசும் இல்லாத, சிம்மமும் இல்லாத, மேஷமும் இல்லாத திரிஷாவால் மட்டும் எப்படி விஜயை தூக்கிட்டு போக முடியும்? அவங்களே மேலே வர முடியாது, விஜய் எப்படி தூக்கிட்டு போக முடியும்னு தெரியல. ரெண்டாவது, 27 நட்சத்திரங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ஜாதகத்தில் இருக்குது. 28வது நட்சத்திரம் எங்கே இருக்குது? அந்த 27 நட்சத்திரத்தில் தான் மக்கள் பிறந்திருப்பாங்க. யாருமே 28வது நட்சத்திரம்னு இவங்க சொல்கிறது என்ன நட்சத்திரம்னு தெரியல. ஒருவேளை இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. அதை 28ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதையும் வச்சுக்கிட்டு இவர் 28 நட்சத்திரம்னு சொல்கிறாரான்னு தெரியல. 27 நட்சத்திரங்கள் தான் இருக்குது. யாருக்கெல்லாம் 27 நட்சத்திரங்கள் தெரியுமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன நட்சத்திரங்கள்னு பேரோட கமெண்ட் பண்ணுங்கள். 28 நட்சத்திரமெல்லாம் கிடையவே கிடையாது. இவர் ஆராய்ச்சியாளராம், ஜோதிட ஆராய்ச்சியாளராம். ஆனால் 28 நட்சத்திரம் இருக்குன்றாரு. சாமிக்கு தான் தெரியும். நட்சத்திர விதிகள் 10 குரூப்பாக பிரியும். நட்சத்திர விதிகள் 10 குரூப்பாக பிரியுமா? என்ன நட்சத்திர விதிகள் 10 குரூப்பு? என்னது அது 10 குரூப்பு? 9 கிரகங்கள் இருக்குது. 3 நட்சத்திரங்களாக 9 கிரகங்களுக்கு 27 நட்சத்திரம் 9ஆக பிரியும்னு சொன்னால் கூட சரி. அது என்ன நட்சத்திர விதிகள் 10ஆக பிரியும்? இது ஏதோ பயங்கரமான இன்டர்நேஷ்னல் இல்லை, இன்டர்போல், அண்டவெளி, அண்ட சராசரமெல்லாம் இருக்குல்ல, அதோட ஜோதிடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். த்ரிஷாவோட ஜாதகம் விஜயனுடைய அரசியலுக்கு எந்த அளவுக்கு உதவும்? த்ரிஷாவோட ஜாதகம் விஜய் அவர்களை ஒரு முதலமைச்சர் ஆக்குற அளவுக்கு உதவும். ரெண்டாவது அடுத்த ஸ்டேஜ்ல இவங்களே வருகிறதுக்கும் உதவும். இவங்களே முதலமைச்சர் ஆகிறதுக்கும் அதுக்கான பலன் இருக்கு. ஓகே. ஏன்னா இவங்க தலையில கிரீடம் இருக்கு, அதிகார கிரீடம் இருக்கு ஜாதகப்படி. அதுல 2 இருக்கிறதுனால ஆரம்பத்துல இவங்களை வச்சுட்டு ரெண்டாவது இவங்க வரலாம். ஓகே. அதுக்கான ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அதாவது திரிஷாவோட ஜாதகத்தில் அதிகார கிரீடம் 2 இருக்கான். ஒன்று முதல்ல விஜயை கொண்டு போய் உட்கார வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இவங்களும் முதலமைச்சராக ஆயிடுவாங்க. 2 கிரீடம் இருக்குது திரிஷா ஜாதகத்தில். சரியா? அப்போது திரிஷா 4/5/83 பிறந்திருக்காங்களாம். யாரெல்லாம் 4/5/83 பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே அவர் அதை தான் சொன்னார். 4/5/83 மகர ராசி திருவோண நட்சத்திரமாக 4ஆம் தேதி பிறந்த எல்லாருமே மகர ராசி திருவோண நட்சத்திரமாக தான் இருப்பீங்க. சரிங்களா? அந்த நாளில் திரிஷா மகரம் திருவோணம் அப்படின்னா அந்த நாளில் பிறந்தவங்க எல்லாருமே மகரம் திருவோணம் தான். உங்கள் எல்லார் தலையிலுமே 2 கிரீடம் இருக்குது. உங்கள் கணவரையும் நீங்கள் முதலமைச்சராக்கிடலாம், நீங்களும் முதலமைச்சர் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சதா? யாரெல்லாம் 4/5/83 பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே முதலமைச்சராகிற தகுதி இருக்கிறவங்க. அதே போல் அவங்க கணவர்களையும் முதலமைச்சர் ஆக்கிடலாம். இவங்க இதைப்படியெல்லாம் சொல்லணுன்னா உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் முதலமைச்சராக்க முடியும். அவங்க முதலமைச்சர் முதல் ஆவாங்க, ரெண்டாவதாக நீங்களும் முதலமைச்சர் ஆயிடுவீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 4/5/83 திருவோணம் மகரம். ஓகேங்களா? அவங்க எல்லாருக்குமே முதலமைச்சர் யோகம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அரசியலில் செஞ்சீங்கன்னா முதலமைச்சராக கட்டாயம் ஆவீங்க. இன்னும் திரிஷாவுக்கு அந்த டிவிகேவோட உறுப்பினரான்னு கூட தெரியல, உறுப்பினர் அட்டை இருக்கான்னு கூட தெரியல. ஆனாலும் அவங்களால் ஆக முடியும். நீங்களும் போய் அரசியலில் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே முதலமைச்சர் ஆயிடுவீங்க. அந்த நாள் மகரம் திருவோணத்தன்னைக்கு 83 பிறந்த எல்லாருமே முதலமைச்சர் ஆயிடுவீங்க. ஒரு ஜோதிடருடைய சூப்பரான உருட்டு கணிப்பு. ஓகேங்களா?
ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே பக்கா இது வளரலன்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் சொல்லலாம். இதெல்லாம் எந்த உண்மையும் இதில் கிடையவே கிடையாது. எந்த ஒரு ஜாதகமும் இன்னொரு ஜாதகத்துக்கு எந்த வேலையுமே செய்யாது. இப்போது நீங்கள் ஒரு நாளில் பிறக்கிறீங்க, உங்களுக்கு முதல்ல நேரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த நேரம் ஒரு லக்னத்தில் விழுகும். அந்த செகண்டில் ஒரு லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் இந்த உலகத்துடைய காற்றை சுவாசிக்கிற அந்த நொடி. நீங்கள் பிறந்து உங்கள் அம்மா தொப்புள் கொடி வழியாக உங்களுக்கு எல்லாமே கிடச்சிட்ருக்கும். அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி முதலாக நீங்கள் அந்த ப்ரீத் எடுப்பீங்க பார்த்தீங்களா, உலகத்துடைய சுவாசத்தை முதலாக நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் ஜாதகம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு மிஷினை ஆன் பண்ணி விடுற மாதிரி. அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது 9 கிரகங்களை வச்சு கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் 120 வருடங்களுக்கு, ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது 120 வருடங்கள் கணக்கிடப்பட்டிருக்கு. பூர்ண ஆயுள் அப்படிங்கிறது 90 வயசுலேருந்து 120 வயசு வரைக்கும். மத்தியம ஆயுள் அப்படிங்கிறது 60 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும். அதம ஆயுள் அப்படிங்கிறது 30 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். அதுக்கு முன்னாடியே யாருக்காவது ஏதாவது ஆச்சு அப்படின்னா அது ஆயுள் குறைபாடு ஜாதகம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆயுள் கணக்கு இருக்குது. அதில் 120 வருடங்களை 9 கிரகங்களுக்கும் தசா புத்திகளாக பிரித்து கொடுத்துருக்கார் கடவுள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் இவ்வளோ டைமுன்னு சொல்லி கேதுவில் ஆரம்பித்து, கேது 7 வருஷம், கேதுக்கு அப்புறம் சுக்கிரன் 20 வருஷம், சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன் 6 வருஷம், சந்திரன், சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் 10 வருஷம், சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் 7 வருஷம், செவ்வாய்க்கு அப்புறம் ராகு 18 வருஷம், ராகுக்கு அப்புறம் குரு 16 வருஷம், குருக்கு அப்புறம் சனி 19 வருஷம், சனிக்கு அப்புறம் புதன் 17 வருஷம். முடியும் போது புதன் தசை முடியும் போது 120 வருஷங்கள் முடிஞ்சிடும். திரும்பியும் கேது ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட்லி எல்லாருமே 120 வருடங்களுக்கு மேலே பெருசாக வாழ மாட்டாங்கங்கிறதுனால கரெக்டாக 120 வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு திசை அந்த இவ்வளோ வருடங்கள் கொடுத்துருக்கு இல்லையா, அதில் நீங்கள் நல்லது பண்ண திசைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் எப்படி கருமா வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அந்த கருமா படி அந்தந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அப்படி நல்ல கிரகங்கள் தசை நடத்தும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். கெட்ட கிரகங்கள் தசை நடத்தும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். ஓகேங்களா? அதே தான் பொருளாதாரத்துலேயும். உங்களுக்கு பொருளாதாரத்தை தர்ற கிரகங்கள் வேலை செய்யும்போது பொருளாதாரம் நிறைய கிடைக்கும். பொருளாதாரமே வரக்கூடாதுங்கிற தடை காலங்கள் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இருக்கும். புரியுதுங்களா? அதாவது கணவரோட ஜாதகம் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணும், மனைவியோட ஜாதகம் கணவருக்கு ஹெல்ப் பண்ணும், குழந்தைகளோட ஜாதகம் அப்பா அம்மாவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்டா உங்கள் வயிறு நிறையிற மாதிரி உங்கள் ஜாதகம் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் சாப்பிட்டா உங்கள் பசங்க வயிறு நிறையுமா? நிறையாது. உங்கள் கணவர் சாப்பிட்டா உங்கள் வயிறு நிறையுமா? நிறையாது. நீங்கள் சாப்பிட்டா உங்கள் மனைவி வயிறு நிறையுமா? நிறையாது. புரியுதா? நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான். நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படி மூக்கை மூடிக்கோங்க. இப்படி மூக்கை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் சுவாசம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்க? போய் சேர்ந்துருவீங்க. உங்கள் மனைவி சுவாசிக்கிறனால நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது. புரியுதா? உங்களுக்கு சுவாசிக்க முடியலைன்னா நீங்கள் இறந்து போயிடுவீங்க. அதுதான் உங்கள் ஜாதக அமைப்பு. உங்கள் ஜாதகம் உங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். வேறு யார் ஜாதகமுமே உங்களுக்கு வேலை செய்யாது. இதில் மனைவி ஜாதகமே வேலை செய்யாது, அவங்க பெற்ற குழந்தைங்களோட ஜாதகமே வேலை செய்யாதுங்கிறப்போ மனைவியே ஆகாத அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. விஜய் இன்னும் அறிவிக்கவே இல்லை. திரிஷா எனக்கு என்ன வகையில் மனைவி ஆக போகிறவங்களா காதலியா எதுவுமே அவர் சொல்லலை. அப்பேற்பட்ட ஒரு பொண்ணை எந்த பாவத்தில் வச்சு நீங்கள் இதை இவங்களுக்கு செய்யும், இந்த விஷயம் இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும்? அது கூட அங்கே இல்லை. ஆனால் இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு வளர்கிறாங்க. அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஜாதகமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. சரியா? இப்போது என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, அம்மா இப்போது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது பிஸ்னஸ், ஆனால் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் போகுது, எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கூட நான் சொல்லுவேன், இது உங்களுக்கு பொருளாதார தடை ஏற்படுத்துகிற தசபுத்தி மாறி இருக்குது. அதனால நீங்கள் இப்போதைக்கு
இப்போது ஒரு சின்ன புத்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தசை பெருசு புத்தி சிறுசு. அதில் ஒரு தசையில் 9 புத்திகள் இருக்கும். அதில் ஒரு புத்தி தான் மோசமாக இருக்குன்னா சார் ஒரு 1.5 வருஷம் இல்லை 2.5 வருஷம் தான் மேக்ஸிமம், 2.5 வருஷம் தான் ஒரு புத்தி இருக்கும். அந்த 2.5 வருஷ காலத்தை நீங்கள் எப்படியா கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்கன்னா திரும்பி உங்களுக்கு நல்ல டைம் வருது, சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை அந்த தசையே மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தசைன்றது உங்களுக்கு சின்ன தசையே 6 வருஷம், பெரிய தசை 20 வருஷம். இப்போ ஒரு சுக்கிர தசை வரும்போது அவருக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னா 20 வருட காலங்கள் அவரால் நல்லா தொழில் பண்ண முடியலன்னா எப்படி குடும்பம் நடத்துறது? வாழ்வாதாரமே கெட்டு போயிடும் இல்லையா? அப்போ என்ன சொல்வேன்னா, உங்கள் மனைவியோட ஜாதகமோ இல்லை உங்கள் அப்பா அம்மா ஜாதகமோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க பேரில் நீங்கள் இதெல்லாமே மாற்றிடுங்க. இப்போ செக்கு கொடுக்குற அத்தாரிட்டி எல்லாம் அவங்க பேரில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை செய்கிற மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க. நீங்கள் மாதம் அவங்க கையால் சம்பளம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்வேன். அதே மாதிரி யார் பேர் போடுறீங்களோ அவங்க 2 மணி நேரமாவது டெய்லியும் உங்கள் இடத்துல உட்காரணும். அந்த தொழில் நடக்கிற இடத்துல அவங்க உட்காரணும். அது பொருள்களை விற்கிற கடையாக இருந்தால் அவங்க அங்கே அவங்களுக்கு வியாபாரம் பண்ணணும். இல்லை ஒரு கணக்கு வழக்கு பார்க்குற இடமா இருந்துச்சுன்னா அவங்களும் ஒரு பொறுப்பெடுத்து கணக்கு வழக்கு பார்க்கணும். இல்லை ஏதாவது உற்பத்தி பண்ணுற இடம் மிஷின் வேலைன்னா போய் அந்த மிஷினில் அவங்களும் வேலை பண்ணணும். அப்போ தான் அது அவங்களோடதாகும். அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை செய்கிற மாதிரி கணக்கு வரும். அப்போ தான் நம்மளால் இது உங்களுக்கு டேலி ஆகும். அவங்க பேரில் வச்சாலும் அவங்க மனைவியாக இருந்தால் மிஷினில் வேலை செய்ய தெரியலனா கூட கடைசிக்கு மிஷினையாவது துடைக்க சொல்லுங்கள். இப்போ அப்போ தான் அது அவங்களோட இது ஆகும். அதில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி ஆகும். உங்களுக்கு பொருளாதார தடை நீங்கும் அப்படின்னு அவங்க மனைவி ஜாதகம் நல்லா இருந்தால், இல்லை அவங்க அப்பா ஜாதகம் நல்லா இருந்தால், இல்லை அம்மா ஜாதகம் நல்லா இருந்தால் சொல்லலாம். ஒரு வேளை அப்படி எதுவும் ஜாதகம் சரியில்லை, இல்லை ஒரு வேளை அவருக்கு அப்பா அம்மா இல்லை, மனைவி ஜாதகம் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. பசங்களுக்கும் ஒரு 18 வயசுக்கு மேலே ஆகலை அப்படின்னா வேறு யாராவது ஒருத்தர் ஜாதகம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், உழைச்சி தன்னோட இதாக வச்சுட்டு இருந்த இதை யாருக்காவது அவங்க கொடுப்பாங்களா? ஒரு நண்பருக்கோ அல்லது வேறு சொந்தங்களோ அவங்க கையில் அவங்களோட அத்தனை இதையும் அவங்க பேரில் அந்த நிலைமை அவங்க பேரில் இருக்கலாம். அதை இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்க முடியுமா? மனைவினா எழுதி கொடுக்கலாம், குழந்தைங்கன்னா எழுதி கொடுக்கலாம், அப்பா அம்மானா எழுதி கொடுக்கலாம். ஆனால் அடுத்தவங்களுக்கு செய்ய முடியாது. அதனால் அடுத்தவங்க யாரையும் அவங்களே சொல்லுவாங்க, இல்லைம்மா அப்படி எனக்கு யாரும் இல்லை. ஈவன் மாமனார் மாமியார் கூட யோசிப்பாங்க, அவங்களுக்கு வேறு குழந்தைங்க இருப்பாங்க, நாளைக்கு இந்த சொத்தில் அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா இந்த சொத்தில் 2 பாகம் ஆகிடும் அப்படிலாம் யோசிப்பாங்க இல்லைங்களா? அதனால் மனைவி ஜாதகத்தை மனைவி பேரில் எழுதிக்கலாம், அப்பா அம்மா பேரில் எழுதிக்கலாம். அந்த முதல் சுற்றங்களை மட்டும் நம்ம சேர்த்த முடியும். ஆனால் அதுக்காக மனைவியோட ஜாதகம் தான் அவரை தூக்கி நிறுத்துச்சின்னு இல்லை. அந்த அவங்களோட சொத்தையே அவங்க விற்கிறாங்க மனைவிக்கு, இன்னொருத்தருக்கு அந்த சொத்து போயிடுது. அதே இடத்துல சம்பளம் வாங்கிட்டு முதலாளியாக இருந்தவங்க தொழிலாளியாக ஆயிடுறாங்க. அந்த முதலாளியும் ரெகுலராக அந்த கம்பெனி நடக்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு அவங்க தான் முதலாளி, இவங்க வெறும் தொழிலாளி தான். அந்த மாதிரி மாற்றினா அவங்களோட நேரம் ஒர்க் அவுட் ஆகி அங்கே நடக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். மனைவிக்கே அதுதான் கெதி அப்படிங்கிற பட்சத்தில் யாரோ அந்த அம்மா அவங்க எப்படி இவரை தூக்கி நிறுத்த முடியும்? திரிஷான்றவங்க யாருன்னே தெரியாது. நீங்களா 2வது மனைவின்னு சொல்கிறீங்க. விஜய் ஒத்துக்கல அதை. ஈவன் அந்த விஜயோடைய மனைவி விவாகரத்து அறிவித்த மனைவி கூட திரிஷா தான் அவங்கன்னு சொல்லலை. யாரோ ஒரு பொண்ணோட பழகிறாருன்னு தான் சொன்னாங்களோ தவிர அவங்க இந்த நடிகை திரிஷான்ற நடிகைன்னு அவங்க சொல்லவே இல்லை. அப்போது நீங்கள் எப்படி அவங்கள அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறீங்க? அப்படியே அவங்க இடத்துல வச்சாலும் டிவிக்கேவை திரிஷா பேரில் அவர் எழுதி வச்சிட்டாரா? சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் பேரில் தானே, விஜய் தானே அதுக்கு தலைவர். அவர் தானே சைன் பண்ணி டிவிக்கேவை ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அது அவரோட கட்சி தானே. எப்படி திரிஷாவோட ஜாதகம் அங்கே ஒர்க் அவுட் ஆகும்? எந்த வகையில் ஒர்க் அவுட் ஆகும்? பக்கத்தில் நின்றுக்கிட்டாலே ஒர்க் அவுட் ஆகிடுமா? அப்போ திரிஷா மட்டும்தான் அவர் பக்கத்தில் இருக்காங்களா? எப்போவுமே அவர் பக்கத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் எப்போவுமே அவர் பக்கத்தில் இருக்கிறது அவங்க வீட்டு டிரைவர். அவர் கூடவே இருக்கார். அவர் உட்கார்ந்துட்டுருக்கிற இடத்துலையே அவரும் உட்கார்ந்துருக்கார். அப்போ டிரைவரோட ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகுமா? பேசுங்க, வேண்டான்னு சொல்லலை. சரியாக பேசுங்க, தயவு செஞ்சு வளராதீங்க. இப்படியெல்லாம் வளர்னா மக்கள் என்ன நினைப்பாங்க?
நாளைக்கு ஃப்ரெண்டு பேரில் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு ஒருத்தர், எனக்கு கம்பெனி சரியாகவே போக மாட்டேங்குதுங்க, ஃப்ரெண்டு பேரில் ஆரம்பிக்கலாமா, என் ஃப்ரெண்டு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு வருவார். நீங்கள் நல்லா இருக்குது ஆரம்பிச்சுக்கோங்கம்பிங்க. ஃப்ரெண்டு பேரில் கையெழுத்து போட்டு கொடுத்து அவன் ஏமாத்து பேர் வழியாக இருந்தால் தூக்கிட்டு போயிடுவான். புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவர் ஆரம்பித்தது அவங்க கூட போயிடும். இல்லை ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க, பணம் போடுறேன்னு ஒருத்தங்க வருவாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. இப்போதைக்கு தன் பிரச்சனை முடியட்டுங்கிறக்காக அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு கம்பெனியை எழுதி கொடுத்தாரு. கம்பெனியோடு அவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இவரை நாளைக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? யோசிச்சு தான் பேசுகிறீங்களா? அதாவது உண்மையாக இருந்தால் கூட நீங்கள் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஒரு தப்பான தகவலை, ஒரு நமக்கு பேர் வரணுங்கிறக்காக, விஜய் திரிஷாவை பற்றி நம்ம பேசினோம்னா நமக்கு பேர் வருங்கிறக்காக, அப்போ உங்களை பார்க்க நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேருக்கு கண்டதையும் சொல்லி அவங்க பேரில் போடலாம், இவங்க பேரில் உங்கள் கூட இருக்கவங்கனால நீங்கள் மேலே போவீங்கம்பிங்க. கூட 4 பேர்த்த வச்சுட்டே சுற்றணுமா? நடந்துருமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு இந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட கேட்கணும். அதுவும் ஜோதிடர்களை பார்த்து கேட்குறேன். பெரிய ஜோதிடர்கள் நாங்கள்லாம் அப்படின்னு நீங்களாவே சொல்லிட்டு போய் பெரிய பெரிய சேனல்ஸில் அங்கெல்லாம் போயிட்டு ஜோதிட விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசுகிறீங்கள. இந்த மாதிரி ஒரு ஜோதிடர் வந்து இஷ்டத்துக்கு அவர் இஷ்டத்துக்கு வளர்றாரே, இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி செய்யப்படுற பதிவுகள் பின்னாடி எல்லாத்துக்கும் போகும். அப்போ இதுக்கு பின்னாடி வர்ற ஜென்ரேஷன் எல்லாம் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது ஜோதிடத்தில் அப்படின்னு நினைக்கும்ல. உண்மையில்லாத விஷயங்களை வந்து அவங்க பேர் வெளியே வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஜோதிடர்கள் வளரும்போது இதையெல்லாம் கேட்டுட்டு ஏன் பேசாமல் இருக்கீங்க? என்ன ஆகிடும் உண்மை பேசினா? என்னமோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கட்டும், அப்புறம் மக்கள் ஜோதிடத்தை நம்பாமல் போயிடுவாங்க, அப்படி தானே? அதுக்கு ஏன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு குரல் கொடுக்கலாம்ல? இப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுய ஜாதகம் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாதா? ஏன் சொல்ல பயப்படுறீங்க? என்ன ஆகிடும் சொன்னால்? சொல்கிறதுனால உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமா? தயவு செஞ்சு அவங்க சுய ஜாதகம் தான் வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு தயவு செஞ்சு தெளிவுபடுத்துங்க. புரியுதா? அடுத்தவங்க ஜாதகம் எந்த வகையிலையும் உங்களுக்கு எந்த வித ஹெல்ப்பும் பண்ணாது அப்படிங்கிறத மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். அட்லீஸ்ட் சமுதாயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப்பாவது பண்ணலாம். நம்ம கட்டை நல்லபடியாக வேகும். புரியுதுங்களா? அப்படியே வாயை பேசாமல் வச்சுக்கிட்டு வாயை மூடிட்டு எவனோ என்னமோ பேசிட்டு போகிறான், நம்ம பிரச்சனை முடிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சி உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. புரியுதா? கருமாவை பற்றி நிறைய யோசிக்கிறதே ஜோதிடர்களாகி நாம தான். நம்மளுக்கே அது வந்து சேர்றதுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நடக்கும். சரியா? இந்த மாதிரி தப்பாக வளர்கிறவங்கள தயவு செஞ்சு காட்டி கொடுங்க. இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அதுக்கு அனுபவிப்பீங்க. அவ்வளவுதான் சொல்ல வேண்டியது என் கடமை. நான் சொல்லிட்டேன். மக்களே, தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியாது ஜோதிடத்தை பற்றி, அடுத்தவங்களோட இன்னொரு ஜாதகம் எந்த காரணத்துக்கும் வேலை செய்யாது இன்னொருத்தருக்கு. ஜோதிடர்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இவங்களே இதை முன்னாடி சொல்லிட்டு இருந்தவங்க தான். அதாவது ஆயுள் மாங்கல்ய தோஷமெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் பரிகாரம்லாம் சொல்லியிருப்பாங்க. மாங்கல்ய தோஷம் என்ன? ஒரு கணவரோட ஆயுள், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா கணவருக்கு ஆயுள் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, நீங்கள் வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு கல்யாணம் பண்ணுங்கன்னெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க பரிகாரங்கள். அதனால தான் இப்போ பயமாக இருக்குது. இதை சொன்னால் அப்போ நீ அன்னைக்கு அப்படி சொன்னியே அப்படின்னு மக்கள் திருப்பி கேட்பாங்கள்ல, அதுக்கு பயந்துட்டு தான் சொல்கிறதில்ல. புரிஞ்சுதுங்களா? நாங்கள்லாம் அப்படி சொல்லவே இல்லை. எங்களது அந்த மாதிரி எதுவும் தோஷம் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். ராகுக்கு எது தோஷத்துக்கு பரிகாரம் இருக்குது, செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் இருக்குது, வாழை மரத்துக்கு தாலியை கட்டிட்டு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இந்த பிள்ளையை கட்டினீங்கன்னா உங்கள் பையனுக்கு ஆயுள் இருக்காது. எத்தனை பேர் அப்படி சொல்லி எத்தனை பேர் வாழ்க்கைக்கு எடுத்துருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜோதிடர்கள் சொல்கிறாங்களோ சொல்லலையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகத்தை எந்த வகையிலையும் பாதிக்காது. சரிங்களா? எந்த வகையிலையும் பாதிக்காது. தயவு செஞ்சு நம்புங்க. அதுதான் உண்மை. உங்களால் உங்கள் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வராது, உங்கள் குழந்தையால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது, உங்கள் மனைவியால் உங்களுக்கு பிரச்சனை வராது, உங்களால் உங்கள் மனைவிக்கு நோய் வராது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்படியெல்லாம் ஜாதகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த திரிஷா விஜயை தூக்கி விடுற மாதிரியெல்லாம் யாருனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த ஜாதகமும் இன்னொரு ஜாதகத்தை தூக்கி விடாது.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணி அதெல்லாம் தோற்று போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.